Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல Python programming language இருக்க oops அப்படிங்கற கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த oops அப்படிங்கறது object oriented programming language அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இதுல என்னென்ன டாபிக்ஸ்ல இருக்கு அப்படினு பார்த்தோம்னா சோ classes, objects, polymorphism அப்படிங்கறது then encapsulation, inheritance, data abstraction. ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் நமக்கு ஊப்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஊப்ஸ் அப்படின்றத நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒரு சேஃபன் ஒரு சின்ன செக்யூர்னஸ்க்காக அப்படின்றது கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் தென் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு மெயிலில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ யாராவது வந்தாங்க அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ணி நம்மளோட கோடை எடுத்துடலாம். பட் இந்த ஊப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா ஸோ நம்மளோட கோடிங்ஸ் நம்மளோட யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு செக்யூர்னஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ கிளாஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்றத கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் இல்லை அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது தென் அதை எப்படி நம்ம கால் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நியூவாக ஒரு ஐடியல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? தென் அடுத்த தரது பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம கொடுக்குற நேம் தான். ஸோ பார்த்தோம் அப்படின்னா மை கிளாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் நான் இடத்துல கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு கோலன் கொடுத்துலாம். தென் இதுக்குள்ளே நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கிளாஸ்ன்றது நம்ம ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான். ஸோ இதை வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே நம்ம எவ்வளோ பெரிய ப்ராசஸ் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டெஃப் அப்படின்றதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஸோ இப்போ மெசேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணேன். ஸோ ஃபங்க்ஷன்னாலே நமக்கு இந்த ப்ராக்கெட் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தோம்னா ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஹலோ கிளாஸ் இஸ் ரன்னிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? தென் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இதை நான் ரன் பண்ணுறேன். சேவ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ சேவ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிளாஸ் டாட் py அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஷெல்லில் எனக்கு எதுவுமே பிளிங்க் ஆகலை. ஓகேங்களா? பட் நான் வந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ எதனால் இது ரன் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதை நம்ம மெயினில் கால் பண்ணணும். ஸோ மெயின் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோன்னா ஸோ இந்த இடத்த தான் நம்ம வந்து மெயின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கிளாஸை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ கிளாஸ்க்குள்ளே இருக்கிறத எப்படி கால் பண்ணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்றத க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கையில் ஒரு பென் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதை ஹாலில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஸோ அந்த பெண்ணை ஸோ யாருக்கு நீடடாக இருக்கோ அவங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே ஒரு பெண்ணை நான் இப்போ போய் ஒரு ரூமில் வச்சுட்டு ஸோ அதை நான் டோர் லாக் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த பெண்ணை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த கீ அப்படின்றது நமக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ யாருக்கு அந்த பென் வேணுமோ அவங்க அந்த கீ வாங்கிட்டு வந்ததை என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த பெண்ணை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றதும். ஸோ கிளாஸ்க்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு ரூம்குள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே இருக்கிறத நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் அதுக்கு கீ தேவை. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அதாவது நம்ம கிரியேட் பண்ணுற வேரியபிள் நேம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் OBJ அப்படின்ற ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்க என்னோட கிளாஸை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ மை கிளாஸ் அப்படின்ற கிளாஸை என்னோட ஆப்ஜெக்ட் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உள்ளே இருக்க எனக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ அந்த ரீசன் சொல்லி நான் கால் பண்ணும். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் தென் பார்த்தோம் அப்படின்னா மெசேஜ் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் இதை நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு என்னோட மெசேஜ் எனக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ கிளாஸ்க்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன்ஸ் தெரியும். ஸோ இதெல்லாம் கால் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த கிளாஸை ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லி நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ளே இருந்து நமக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதை நம்ம இந்த மாதிரி கால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் கிளாஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நமக்கு எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஸோ டெஃபில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஹாய்ன்ற மாதிரி ஒரு வேரியபிள் நேம் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிரிண்டில் ஸோ ஐஎம் செகண்ட் ஃபங்க்ஷன்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக தென் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரீசன் சொல்லி வாங்கும்போது ஸோ இவங்களுக்காக ஒருத்தர் டைம் ரீசன் சொல்லி வாங்கலாம், உங்களுக்காக வாங்கலாம், தென் உங்களோட ஃப்ரெண்டுக்காக வாங்கலாம், இல்லை வேறு ஒருத்தருக்காக வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ ரீசன்ஸ் அப்படின்றத பார்த்தோம்னா ஸோ எக்கச்சக்கமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ஒரு டைம் தான் க்ரியேட் பண்ண முடியும்னு கிடையாது. நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் க்ரியேட் பண்ணும்போது சேம் வேரியபிள் நேமில் மட்டும் க்ரியேட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ்க்காக நீங்கள் வேறு நேமில் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து O1 அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸோ சேம் என்னோட கிளாஸை நான் ஸ்டோர் பண்ணுறேன். தென்
o1 டாட் சொல்லி ஸோ அதுக்குள்ளே இருக்க இப்போ ஹாய்ன்ற ஃபங்க்ஷன் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கால் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ இதை சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு இந்த ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ கால் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 2 ஃபங்க்ஷன்ஸும் ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி எத்தனை டைம் வேணாலும் கால் பண்ணிக்கலாம். பட் சிமிலராக ஒரே வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு வேரியபிள் நான் அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எக்ஸ் வந்து ஸோ 100ன்ற மாதிரி அசைன் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸை அப்போ எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மெயினுக்கு வந்துட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ என்ன வேரியபிளோ அதை நம்ம கொடுத்துடலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ இஸ் அப்படின்றத கொடுத்துடலாம். தென் கொடுத்துட்டு தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ மேலே இருக்குது எக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் தென் என்ன வேரியபிள் எக்ஸ். ஸோ இப்படி கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸ் வேல்யூ இஸ் அந்த மெசேஜோட நம்ம மேலே கிளாஸில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ அதையும் சேர்த்து எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வித் ஆப்ஜெக்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிளாஸ் இதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் அப்படின்றது. ஸோ இந்த கிளாஸ்லேயே ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணி அது எப்படி ஃபங்க்ஷன் ரிசீவ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் இப்போ இந்த இடத்துல இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டிஃப் பார்த்தோம் அப்படின்னா மெயின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா யுவர் நேம் இஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் கொடுத்துருக்கேன். பட் இதுக்கு வேல்யூ எங்கேருந்து எனக்கு இது கெட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுக்கு நான் மெயின்லேருந்து அனுப்புகிறேன். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு ஆப்ஜெக்ட் டாட்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ நமக்கு எந்த ஃபங்க்ஷன் வேணும்னா மெயின்ன்ற ஃபங்க்ஷன் தான் வேணும். ஓகேங்களா? ஸோ மெயின்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஒரு நேமை நான் இந்த இடத்துல அனுப்புகிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ லதா அப்படின்ற ஒரு நேமை நான் அனுப்புகிறேன். ஸோ அனுப்பும் போது எது ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ எனக்கு இந்த இடத்துல எனக்கு இது ரிசீவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் நேம் அப்படின்ற வேரியபிளை நான் ரிசீவ் பண்ணுறேன். ஸோ நேம் அப்படின்ற வேரியபிளை ரிசீவ் பண்ணிவிட்டு தென் பிரிண்ட் பண்ண இடத்துல இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நேம் அப்படின்ற வேரியபிளோட நான் இப்போ சேர்த்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வேல்யூ எனக்கு எங்கேருந்து பாஸ் ஆகுது அப்படின்னா ஸோ கீழே. ஓகேங்களா? ஸோ கீழேருந்து பாஸ் ஆகுது. அதை ஃபங்க்ஷன் எனக்கு நேம்ன்ற வேரியபிளை ரிசீவ் பண்ணுது. ஸோ அது எனக்கு எங்கே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ எனக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பிரிண்ட் ஆகணும். ஸோ எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ ஜஸ்ட் இதை நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா யுவர் நேம் இஸ் லதா அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ டெஃப்ன்றது இந்த இடத்துல பார்த்தா ஸோ சப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த சப்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் நேமை இங்கே பிரிண்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இந்த நேமை நான் சப்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் நம்ம லதான்ற வேல்யூவை எங்கே பாஸ் பண்ணுறோன்னா ஸோ மெயின்ன்ற ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதை எப்படி சப்பில் வாங்கி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செல்ஃப் அப்படின்ற கீவேர்டு நமக்கு தேவை. ஓகேங்களா? அதாவது இந்த செல்ஃப் அப்படின்ற கீவேர்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ வர வேல்யூவை ப்ராசஸ் பண்ணும்போது அது என்னோடது அப்படின்றத மென்ஷன் பண்ணதுக்காக நம்ம செல்ஃப் அப்படின்றத சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கீழேருந்து வர ஆர்குமெண்ட்டை ஸோ மெயின்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள வரும்போது ஸோ அது தன்னோட தான் மாற்றிக்குது. ஓகேங்களா? ஸோ தன்னோட தான் மாற்றிக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம செல்ஃப் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல செல்ஃப் டாட் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் வந்த நேமை ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டோர் பண்ணியாச்சு. வந்த நேமை நான் செல்ஃப் என்னோடதுன்னு சொல்லி நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இதை எப்படி சப் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ இந்த இடத்துல செல்ஃப். ஓகேங்களா? ஸோ செல்ஃப்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும்போது செல்ஃப் டாட் நேம் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்தாச்சு. ஸோ ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆப்ஜெக்டில் இப்போ எந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணோம் அப்படின்னா ஸோ சப் ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இதை ஜஸ்ட் நம்ம இதை சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். தென் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ மை கிளாஸ்ன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்துங்க எனக்கு யுவர் நேம்ஸ் அப்படின்ற இடத்துல எனக்கு லதா அப்படின்ற ஆர்குமெண்ட் எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நான் நார்மலாக போடும்போது நமக்கு இந்த இடத்துல ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ண தேவையில்லை. பட் நம்ம ஏதாவது ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறோம் செல்ஃப்ன்றதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஃபங்க்ஷன் அப்படின்றது நமக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ இப்போ மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது
பிரிண்ட் அவுட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா மை கிளாஸ் அப்படின்ற ஒரே ஒரு கிளாஸில் ஸோ 2 ஃபங்க்ஷன் இருக்குது, மெயின் தென் வந்து சப்ன்றது. ஸோ மெயினுக்கு வேல்யூவை நான் கீழேருந்து அனுப்புகிறேன் ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ என்ன ஸ்ட்ரிங்கோ அதை நான் கீழேருந்து அனுப்புகிறேன், அது ரிசீவ் பண்ணுது ஓகேங்களா. அது ரிசீவ் பண்ணும்போது ஸோ அதுக்குள்ளே அது வேலை செய்யணும், அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் செல்ஃப் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செல்ஃப் டாட் நேம் ஓகேங்களா. ஸோ அப்படியே ஒரு வேரியபிளில் ஸோ இந்த அதாவது ஸ்டோர் பண்ணும்போது ஓகேங்களா, நேம்ன்றதை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணும்போது என்னோடதுன்னு சொல்கிறதுக்காக இந்த இடத்துல நான் செல்ஃப்ன்ற கீவேர்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ சப் அப்படின்ற ஃபங்க்ஷனில் ஸோ இது வந்து இதுக்கிட்ட வரும்போது ஸோ தன்னோட தான் அது மாற்றிக்கணும், அதுக்காக அகைன் நீங்கள் செல்ஃப்ன்றதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தோம்னா பிரிண்ட் பண்ணும்போது ஸோ செல்ஃப் டாட் நேம் அதாவது லதான்ற வேரியபிளை ஸோ தன்னோட தான் மாற்றி இது பிரிண்ட் பண்ணிக்கும் ஓகேங்களா. ஸோ கால் பண்ணும்போது இப்போ எனக்கு சப்பு தான் ரன் ஆகணும். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் சப்ன்ற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல நான் கால் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பாருங்கள் ஸோ இவர் நேம்ஸ் அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் அவுட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறது. ஸோ அந்த கிளாஸ் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது அதுக்குள்ளே வேல்யூஸோ இல்லை ஆர்குமெண்ட்ஸோ நான் பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது எனக்கு செல்ஃப் அப்படின்ற கீவேர்ட் எனக்கு தேவை ஓகேங்களா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு கிளாஸை ஆப்ஜெக்ட் வச்சு கிரியேட் பண்ணி தென் வந்து அதுக்குள்ளே பார்த்தோம்னா ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.